அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று பார்க்க போவது 10ஆம் வகுப்பு. தலைப்பு என்னன்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இதனுடைய ஆசிரியர் யாருன்னா குமரகுருபரர். இவருடைய காலம் என்ன அப்படின்னு கேட்டால் 17ஆம் நூற்றாண்டு. இவர் என்ன மொழிகளில் புலமை பெற்றவர் என்று பார்க்கலாமா? தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி, இந்த 3 மொழிகளிலும் புலமை மிக்கவர். அதுக்கப்புறம் நிறைய நூல்கள் எழுதியுள்ளார். என்னெல்லாம் பார்க்கலாம்? கந்தர் கலிவன்பா, மதுரை கலம்பகம், மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம், சகலகலாவல்லி மாலை, இப்படியெல்லாம் இவர் என்ன செய்திருக்காரு? நூல்கள் எழுதியுள்ளார். யார்? நம்ம குமரகுருபரர். அதுக்கப்புறம் என்னென்னா செங்கீரை பருவம் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு இருக்குது. அதில் 8வது பாடல் தான் நமக்கு என்ன செய்திருக்காங்க? இந்த 10ஆம் வகுப்பில் செய்யுள் பகுதியாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, செங்கீரை பருவத்தில் செம்பொனடி சிறு அப்படிங்கிற வரி என்ன செய்திருக்கு? இடம்பெற்றிருக்கு. செங்கீரை பருவம்னா என்ன அப்படின்னா 5-6 மாதங்களில், இப்போ நம்ம செங்கீரை செடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன செய்யும்? அசைந்து ஆடும்ல. அது மாதிரி 5-6 மாதங்களில் ஒரு குழந்தை என்ன செய்கிறது? அசைந்து ஆடுமா. தலையை அசைத்து ஆடுவது என்னது? செங்கீரை பருவம். இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அது என்ன செய்யாது? கண்ணு, காது, மூக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் அது என்ன செய்யாது? எதுவுமே பார்க்காது, கேட்காது, பேசாது. அப்படியே பொம்மை மாதிரி குழந்தை இருக்குது. அப்புறம் ஒரு 15 நாள் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒலிகள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பேச வாய் வரும். இந்த மாதிரியெல்லாம் குழந்தை பருவம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இது என்னென்னா செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லும்போது 5-6 மாதங்களில் குழந்தை தலையை அசைத்து ஆடுவது என்னதான்? செங்கீரை பருவம். அதுக்கப்புறம் என்னென்னா 2 கையினையும் ஊன்றி ஒரு கையை பின்னாடியும் ஒரு காலை பின்னாடியும் ஒரு காலை முன்னாடியும் வைத்து, இப்போ முருகன் குழந்தை எப்படி ஊனி அப்படி இருக்குமோ பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா? தலையில் இந்த ரீத்து வச்சு, பூ வச்சு, பொட்டு வைத்து, அதுக்கப்புறம் கிண்கிணி கொலுசி போட்டு, கழுத்தில் மாலை போட்டு, இதெல்லாம் போட்டு அந்த குழந்தை அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி, அதாவது வைத்தியநாதபுரிநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை மாதிரி என்ன செய்யணுமா? குமரகுருபர் கேட்குறாரு, நீ என்ன செய்ய? ஆடி அருளுக. அந்த மாதிரி அசைந்து ஆடுவது போல் நீ ஆடி அருளுக அப்படின்ட்டு இவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பாடல்களை சொல்லியிருக்கிறார். யாரு? குமரகுருபரர். அதாவது நமக்கு இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் எந்த நூல்களில் இடம்பெறும்? சிற்றிலக்கியங்களில் 1. 96 வகை சிற்றிலக்கியங்களில் 1 தான் என்னது? இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இது 10 பருவங்கள் பற்றி சொல்லப்படுகின்றன. அதாவது ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ். இந்த ஆண்பார் பிள்ளைத்தமிழில் எப்படின்னா 7 பருவங்களும், பெண்பார் பிள்ளைத்தமிழில் 7 பருவங்களும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆண்பார் பிள்ளைத்தமிழில் உள்ள 3 இது இருக்கு இல்லையா? அது வேற. அதே மாதிரி பெண்பார் பிள்ளைத்தமிழ்லையும் வேற. சிற்றில், சிறுபறை, சிறுதேர், இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ். கடைசி 3 பருவங்கள். பெண்பார் பிள்ளைத்தமிழில் கடைசி பருவம் எது?